ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி வாழி யதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மத்தொன்னை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் பிரான். ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ பரபிரம்மனே நமஹ. இன்றைய தினம் உத்தமமான சித்திரை ஹஸ்தம்னு சொல்லக்கூடிய நன்னாள். காஞ்சி பேரொருளாளன்னு சொல்லக்கூடிய நம்முடைய தேவப்பெருமாளுடைய திரு அவதார நன்னாள். கா அப்படின்னு பிரம்மாவுக்கு பேரு. அந்த பிரம்மாவானவன் அந்த க்ஷேத்திரத்திலே அஸ்வமேத யாகம் பண்ணி எம்பெருமானை ஆராதித்தபடியினாலே அந்த க்ஷேத்திரத்திற்கு காஞ்சி, காஞ்சிபுரி, காஞ்சிபுரம் என்றெல்லாம் பேர் ஏற்பட்டதுன்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. மோக்ஷ கஷேத்திரங்கள் அப்படின்னு 7 முக்தி கஷேத்திரங்கள் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சிஹி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ சப்தைதா முக்திதாயகாக அப்படின்னு சொல்றது புராணம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணின அயோத்தியா என்ன, கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதான வடமதுரை என்ன, ஹரித்வார் என்ன, காஷி என்ன, காஞ்சிபுரம் என்ன, உஜ்ஜயினி என்ன, துவாரகை என்ன, இவை 7ம் முக்தி கஷேத்திரங்கள் அப்படின்னு புராணங்களாலே கொண்டாடப்படுகின்றன. இந்த 7 முக்தி கஷேத்திரங்களிலே 6 கஷேத்திரங்கள் வடதேசத்தில் இருக்கு. தெற்கு தேசத்திலே தென்னாட்டிலே இருக்கக்கூடிய ஒரே முக்தி கஷேத்திரம் காஞ்சிபுரம். ஆக 6 முக்தி கஷேத்திரங்கள் வடக்கில் இருக்கின்றனவே, அவற்றுக்கு துல்லியமான கஷேத்திரம் தெற்கிலே இருக்கக்கூடிய ஒரே காஞ்சி கஷேத்திரம்னு கொள்ளலாம். அல்லது அந்த 6 வடதேசங்களை காட்டிலும் உத்தமமான தெற்கு தேசம் அப்படின்னு காஞ்சி கஷேத்திரத்தை, காஞ்சி முக்தி கஷேத்திரத்தை கொள்ளலாம். இந்த திருவுள்ளத்தினாலே நம்முடைய சுவாமி தேசிகனும் இந்த உத்தமமான கஷேத்திரத்தை முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி அப்படின்னு கொண்டாடி இருக்கார். இதுக்கு வியாக்கியானம் பண்ணின பூர்வாச்சாரியா மோக்ஷ பிரதத்வ உபரிகணிதமான நகர சப்தகத்தில் பிரதானமான ஸ்ரீ காஞ்சி நகரம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா மோக்ஷம் தரக்கூடிய நகரங்கள் 7 இருக்கே, அதிலே முக்கியமானது காஞ்சின்னு சொல்லக்கூடிய நகரம் அப்படின்னு சொல்றார். அப்படி காஞ்சிபுரத்திற்கு பிராதானியம், முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, சர்வேஸ்வரன் அயோத்தியாதி நகரங்களிலே அவதரித்து திவ்ய லீலா சேஷ்டிதங்களை நடத்தி திரும்பவும் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளுமா போல் அன்னிக்கே வைகுண்டேத யதாவாசோ யதைவ க்ஷீரசாகரே ததா சத்யவிரத க்ஷேத்ரே நிவாசஸ்தே பவேதிஹ என்று அஸ்வமேத யஜ்வாவான சதுர்முகன் அபியர்த்திக்க தேவதிரியங் மனுஷ்யானாம் பிரவீமிதே என்று தான் அருளி செய்தபடியே வேகவத்யுத்தரே தீரே அத்யாபி பரிதிருஷ்யத்தே என்னும்படி சகல மனுஜநயன விஷயாங்கதனாய் நித்தியவாசம் பண்ணுவை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதாவது அயோத்தியாவுல சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணினான், வாழ்ந்தான், ஆண்டான், நிறைய பேர் அனுகிரகம் பண்ணான். அவனுடைய அவதாரம் முடிஞ்சா விட்டு புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டான். கண்ணனும் அவதாரம் பண்ணினான், விளையாடினான், வாழ்ந்தான், கீதோபதேசம் பண்ணினான், நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணினான். கிருஷ்ணாவதார சமாப்தி ஆனா விட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டான். மத்த முக்தி கஷேத்திரங்களிலும் கூட எம்பெருமானுடையதான சம்பந்தம் இப்படித்தான், இவ்வளவுதான் இருந்தது. ஏதோ ஒரு கால விசேஷத்திலே எம்பெருமானுடைய சம்பந்தம். அதற்கு பின்னாலே இது எம்பெருமானுடைய அவதார ஸ்தலம், இங்கே பெருமாள் மாடு மேய்த்தார், இங்கு பெருமாள் தீர்த்தாமாடினார், இங்கு பெருமாள் கல்யாணம் பண்ணி கொண்டார், இங்கு பெருமாள் பர்ணசாலை அமைத்து தங்கினார், இங்கு பெருமாள் யுத்தம் பண்ணினார் அப்படின்னு அந்த ஞாபகத்தினாலே அந்த எம்பெருமானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் பின்னாளிலே ஏற்படுத்தின ஆலயங்கள், அதை மகான்கள் மங்களாசாசனம் பண்ணி, ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணி, ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் பண்ணி திவ்ய தேசங்களாக இருக்கின்றவை அந்த தேசங்கள். ஆனால் இந்த காஞ்சிபுரத்தினுடையதான பெருமை என்னன்னா, ஏதோ ராமனை போலே கண்ணனை போலே பெருமாள் பிறந்து வளர்ந்து வைகுண்டம் போய்விடுவான் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு குறுகிய கால அவதாரம் அல்ல. பெருமாள் எழுந்தருள்ற போதே அர்ச்சாவதாரமா காலாகாலத்துக்கும் என்னைக்கும் காஞ்சிபுரத்திலே புண்ணியகோட்டி விமானத்தோடு கூட நிலையாக ஸ்திரமாக எழுந்தருளியிருந்து கடைசி வரைக்கும் எல்லாரையும் ரட்சிப்பேன் என்கிற விரதத்தோட கூட பிரம்மாவினுடைய யாகத்திலிருந்து பெருமாள் தோன்றினானே, அதுதான் மத்த 6 முக்தி கஷேத்திரங்களை காட்டிலும் காஞ்சிபுரத்துக்கு இருக்கக்கூடியதான ஏத்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்.
எம்பெருமான் சொல்றானா, எப்படியானா ஸ்ரீவைகுண்டத்துல நான் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கேனோ, எப்படியானா திருப்பார்கடல்ல நான் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கேனோ, அதே மாதிரி இந்த காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரத்திலே ஹஸ்திகிரி மலமேலே புண்ணியகோட்டி விமானத்தினுடைய நிழலிலே நான் நித்தியவாசம் பண்ணுவேன், ஸ்திரவாசம் பண்ணுவேன். காலாகாலத்துக்கும் எப்போதும் அங்கு இருந்து கொண்டு வரக்கூடிய அத்தனை அடியவர்களையும் அனுகிரகித்துக் கொண்டிருப்பேன்னு பிரம்மாவுக்கு பெருமாள் வரம் கொடுத்திருக்கிறான். அப்படின்னாலே ஒரு ராமாவதாரம் போலே ஒரு கிருஷ்ணாவதாரம் போலே குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அவதாரம் அல்ல. ஆழ்வார்கள் கொண்டாடுவது போல பின்னானார் வணங்கும் சோதி. அன்னைக்கு பிரம்மா சேவித்தான், திருவனந்தாழ்வான் சேவித்தான், கஜேந்திர ஆழ்வான் சேவித்தான், எத்தனையோ ஆழ்வார்கள் சேவித்தா, ஆச்சாரியர்கள் சேவித்தா, இன்னைக்கு நாமளும் சேவிக்கிறோம். நமக்கு பின்னால எத்தனை 1000 ஆண்டுகள் கழித்து வரப்போகிற பக்தர்களும் சேவிக்க போறா. ஆகையினாலே பின்னானார் வணங்கும் சோதி அவதார காலத்திலே மட்டுமல்லாமல் அவதார காலத்திற்கு பிற்பட்ட காலத்தில் உள்ளவர்களும் சேவிக்கும்படியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த தேவப்பெருமாள். அவன் எழுந்தருளி இருக்கிறபடினாலே, அதுவும் வரச்சேய விமானத்தோட அர்ச்சாவதாரமா வந்து சாஸ்வதமா எழுந்தருளி இருக்கிறபடினாலே மத்த 6 முக்தி கஷேத்திரங்களை காட்டிலும் வசந்த முக்தி கஷேத்திரம் இந்த காஞ்சின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம். அந்த திருவுள்ளத்திலேதான் சுவாமி முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி அப்படின்னு காஞ்சிபுரத்தை கொண்டாடினர். தேவதைகள்ல விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் வசந்த தேவதை, பரதேவதை. அதுபோல நகரங்களிலே சர்வ உத்தமமான நகரம் காஞ்சி அப்படின்னு சம்ஸ்கிருத இலக்கியங்கள்லாம் காஞ்சிபுரத்தை கொண்டாடுறது. தமிழ் வழக்கும் கூட தொண்டை நாடு சான்றோருடைத்துன்னு சொல்லுவா. அந்த தொண்டை நாட்டுக்கு திலகம் போலே திகழ்வது காஞ்சி. ஒரு பெண்ணுடைய நெற்றியிலே திலகம் மாத்திரம் இல்லைன்னா பாக்குறதுக்கு எத்தனை கொடுமையா இருக்கும். அந்த பெண்ணுடைய முகத்துக்கு மேலும் அழகூட்டுவது, அலங்காரம் சேர்ப்பது, அவளுக்கு உயிர் நாடி போல அமைவது திலகம். அந்த மாதிரி தொண்டை நாடுன்னு சொல்லக்கூடியதான பூமிக்கு காஞ்சிபுரம் தான் திலகம் போலே இருக்கிறது அப்படின்னு பெரியவாளுடையதான வாக்கு. அத்தனை உத்தமமான கஷேத்திரம். நம்முடைய சுவாமி தேசிகனும் கூட மண்மகளார்க்கு அலங்காரம் என்ன மண்ணு மதில் கட்சி நகர் அப்படின்னு கொண்டாடுறார். இந்த பூமி பிராட்டி இருக்காலே, அவளுக்கு எது அலங்காரம் அப்படின்னா காஞ்சி கஷேத்திரம் தான் பூமி பிராட்டிக்கு அலங்காரமா. அத்தனை உத்தமமான கஷேத்திரம் இது. திக்கஜங்கள்லாம் ஒரு காலத்துல இங்க தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்து வரம் பெற்றதா பிரம்மாவுக்கு பெருமாளே பிரம்மாண்ட புராணத்துல அருளி செய்திருக்கார். அப்படி திக்கஜங்கள் தபஸ் பண்ணினபடியினாலே ஹஸ்திகிரி யானை மலை என்று பெயர் பெற்றதான மலை மேலே தேவப்பெருமாள் எழுந்தருளி இருந்து கொண்டு நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த அத்திமா மலை மேலே, ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய அத்திமலை மேலே அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அதாவது வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரமெல்லாம் வழங்கக்கூடிய வள்ளலாக, கருத வரம் தரும் தெய்வ பெருமாளாக திகழ்கிறான் நம்முடைய தேவப்பெருமாள். இந்த எம்பெருமானை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் சந்தியாவந்தன காலத்திலே ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் என்று அனுதினமும் அனுசந்திக்க கூடியதான ஏற்றம் பெற்றவன் இந்த எம்பெருமான். ஹஸ்திகிரி மலையினுடைய உச்சியிலே பிரகாசித்துக் கொண்டு சுடர் விட்டுக் கொண்டு வேண்டுபவர் வேண்டுகிற வரங்களை எல்லாம் வாரி வழங்கும் பாரிஜாத்த விருட்சமான இந்த எம்பெருமானை அடியேன் ஸ்மரிக்கிறேன், நினைக்கிறேன். அந்த எம்பெருமான் என்னை அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஒரு நாளும் சேவிக்கக்கூடிய ஏற்றம் பெற்ற 4 எம்பெருமான்களிலே ஒருவன் இந்த தேவப்பெருமாள். பெருமாள் வரதராஜன், பேரருளாளன், அருளாளன், தேவாதிராஜன், தேவப்பெருமாள், வரதர், அருள் வரதர் என்றெல்லாம் பல திருநாமங்களாலே கொண்டாடப்படக்கூடியவன். காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய சத்தியவிரத கஷேத்திரத்திலே, அனந்த சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியினுடைய கரையிலே, அஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய வசந்த பர்வதம்னு சொல்லக்கூடியதான மலைக்கு மேலே, புண்ணிய கோட்டி விமானத்தினுடைய நிழலிலே நின்ற திருக்கோலத்திலே மேற்கு பார்த்தவாறு சேவை சாதிக்கக்கூடிய உத்தமமான எம்பெருமான். பெருந்தேவி தாயார், மகாதேவி, பார்கவி என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய திவ்ய பகிஷியோடைய கூட எழுந்தருளி நம்மளை எல்லாம் அனுகிரகிக்கக்கூடிய பெருமாள். இவன் எழுந்தருளி இருக்கக்கூடியதான புண்ணிய கோட்டி விமானத்தை, தாயார் எழுந்தருளி இருக்கக்கூடியதான கல்யாண கோட்டி விமானத்தை சேவிக்கிற மாத்திரத்திலேயே நமக்கெல்லாம் கோட்டி புண்ணியமும் கோட்டி மங்களங்களும் ஏற்படும் அப்படின்றதுதான் அந்த விமானங்களினுடைய பெயருக்கான தாத்பரியம். உத்தமா வேகவதி நதின்னு சொல்லக்கூடிய புண்ணிய நதி ஓடுறது. அனந்த சரஸ்னுடைய கரையில பெருமாள் எழுந்தருளி இருக்கார். பெருமாளை சுத்தி சேஷ தீர்த்தம், வராக தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பத்ம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குசல தீர்த்தம் முதலான பல தீர்த்தங்களும் எம்பெருமானாருடைய திரு ஹஸ்த சம்பந்தம் பெற்றதான விசேஷமான சாலை கிணறுன்னு சொல்லக்கூடிய அனுஷ்டான குலமும் இப்படி பல புண்ணிய தீர்த்தங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய உத்தமமான பூமி தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய காஞ்சி பூமி. இந்த எம்பெருமான்
கிருதயுகத்திலே பிரம்மாவுக்கு சேவை சாதித்தான், திரேதாயுகத்திலே கஜேந்திர ஆழ்வானுக்கு சேவை சாதித்தான், துவாபர யுகத்திலே ப்ரஹஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவ குருவுக்கு சேவை சாதித்தான், கலியுகத்திலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனுக்கு சேவை சாதித்தான். இன்னும் பிருகு மகர்ஷி, நாரத மகர்ஷி முதலான பல மகர்ஷிகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் யாக சமயத்திலே சேவை சாதித்த உத்தமமான எம்பெருமான் நம்முடைய தேவப்பெருமாள். ஆழ்வார்களிலே பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார்னு சொல்லக்கூடிய 3 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட எம்பெருமான். திருக்கச்சி நம்பிகள் தேவராஜாஷ்டகத்தாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். கூரத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்தினாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத் என்ன, நியாச தசகம் என்ன, வைராகிய பஞ்சகம் என்ன, ஹஸ்திகிரி மகாத்மியம் என்ன, திருச்சின்ன மாலை என்ன, அடைக்கலப்பத்தென்ன, அர்த்த பஞ்சகம் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்ன, பன்னிரு நாமம் என்ன, இப்படி பல ஸ்தோத்திரங்களாலும் பிரபந்தங்களாலும் ரகசியங்களாலும் மங்களாசாசனம் பண்ணின எம்பெருமான் நம்முடைய தேவப்பெருமாள். சோழசிம்மபுரம் சண்டமாருதம் தொண்டையாச்சாரிய சுவாமியாலே ஸ்லோக பஞ்சகத்தாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவன், மணவாள மாமுனிகளாலே தேவராஜ மங்களத்தாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவன், அப்பய தீட்சிதராலே வரதராஜ ஸ்தவத்தினாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவன், அரசாணிப்பாலை மகாவித்வான் வெங்கடாத்வரி மகாகவியினாலே அஸ்திகிரி சம்பு ஸ்ரவணானந்தம் முதலான கிரந்தங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமையுடைய எம்பெருமான் நம்முடைய தேவப்பெருமாள். கிருதயுகத்தினுடைய ஆரம்பத்திலே பிரம்மா ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். பெருமாளை சேவிக்கிறதுக்காக கங்கை கரையிலே இருந்து கொண்டு பெரிய தபஸ் பண்ணினார். எத்தனை முயற்சி பண்ண போதும் அவருடைய மனசை ஒருமுகப்படுத்த முடியல. மனசு வேற விஷயங்கள்ல அப்படியே அலபாஞ்சுண்டே இருந்தது. அதனால பிரம்மாவால பெருமாளுடையதான திருமேனியை, உருவத்தை தியானம் பண்ணி தபஸ்ல ஈடுபட முடியல. இதை நினைச்சு பிரம்மா ரொம்ப வருத்தப்பட்டார். இது முதல் முறையல்ல, பல சமயம் தான் இருக்கக்கூடிய சத்தியலோகத்துல இருந்துட்டே பெருமாளை சேவிக்கணும்னு எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கார் பிரம்மா. ஆனா ஒருபோதும் அந்த முயற்சி பலிக்கல. கடைசியில அசரீரி வாக்கு சொல்லித்து புண்ணிய பூமியான பாரத தேசத்திலே போய் தபஸ் பண்ணுங்கன்னு சொல்லித்து எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை கரையிலே இருந்து கொண்டு பிரம்மா தபஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணினார். மனசு ஒருமுகப்படலே, சஞ்சலப்பட்டுண்டே இருந்தது. பகவானுடையதான திருமுக மண்டலம், பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் பிரம்மாவினுடைய மனக்கண் முன்னாலே தோன்றவில்லை. இப்படி பிரம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் இருந்த போது பிரம்மாவுக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. ஹே பிரம்மா, கவலைப்படாதே, மனசை அடக்கக்கூடிய வழியை நான் சொல்றேன். 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினா மனசு ஒருப்பட்டுடும். மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலமான புத்திகள் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். உனக்கு பெருமாளுடையதான சேவை பிராப்தமாகும்னு சொல்லித்து. உனக்கு சமாதி கைகூடும், தியானம் கைகூடும், நீ எம்பெருமான சேவிக்கலாம்னு சொல்லித்து. பிரம்மா யோசித்தான், ஒரு யாகம் பண்றதே அத்தனை சிரமமாச்சே, குறிப்பா அஸ்வமேத யாகம் பண்றதெல்லாம் குதிரை கொம்பாச்சே, 1000 அஸ்வமேத யாகங்கள் எப்படி பண்றதுன்னு பிரம்மா யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அசரீரி மேலும் சொன்னது, அனாயாசமாக சர்வ சாதாரணமாக 1000 அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடிய வழியை உனக்கு சொல்றேன் கேளு. பூலோகத்திலே ஜம்பூ தீபத்தில் பாரத வருஷம் என்று ஒரு தேசம் உண்டு. அங்கே கங்கை நதிக்கு தெற்கே 200 யோஜனை தூரத்திலும், கிழக்கு சமுத்திரத்திற்கு 5 யோஜனை மேற்கிலும், 7 யோஜனை விஸ்தீர்ணமான அளவுள்ளதாக நிறைய மரங்களோடு கூடினதாய் உள்ள சத்தியவிரதம்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய கஷேத்திரம் இருக்கிறது. அந்த சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு போய் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினால் 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணின பலன் கிடைக்கும். அங்கே போய் ஒரு அஸ்வமேத யாகத்தினாலே எம்பெருமானை நீங்க ஆராதனம் பண்ணுங்கோ, 1000 அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைத்து உங்களுக்கு மனசு ஒருமுகப்படும், பெருமாளுடைய சேவையும் கிடைக்கும் அசரீரி சொல்லித்து. மேலும் அசரீரி சொல்றது, அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை பத்தி சொல்றேன் கேளுங்கோ. அங்கே ஒரு தர்மம் பண்ணினாலும் அது 1000 தர்மம் பண்ணின பலனை தரக்கூடியது. அங்கு எப்போதும் பகவான் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய அந்த மலை இருக்கிறது, பரம பவித்திரமான மலை. அந்த மலையிலே எம்பெருமானை நீங்க ஆராதனை பண்ணுங்கோ. முன்னொரு காலத்திலே திக்கஜங்கள்லாம் அந்த மலையில எம்பெருமான ஆராதனம் பண்ணினபடினாலே ஹஸ்தி யானை கிரி மலை, ஹஸ்திகிரி யானை மலைன்னு அந்த மலைக்கு பெயர் வந்தது. அந்த மலையிலே உத்தரவேதின்னு சொல்லக்கூடியதான யாக குண்டத்தை நிர்மாணித்து அஸ்வமேத யாகத்தினாலே அங்க இருந்துட்டு எம்பெருமான ஆராதிங்கோ. அந்த மலையினுடைய வடமேற்கிலே ஒரு புத்திலே ஆதிசேஷன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதன் அருகே அனந்த சுரஸ்னு சொல்லக்கூடியதான குளமும் இருக்கிறது. அதற்கு தென் திக்கிலே தெற்கு பாகத்திலே யக்ஞசாலையை அமைத்து அங்கு நீ ஒரே ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினால் போரும். 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணின பலனை கொடுத்து எம்பெருமான் உனக்கு சேவை சாதிப்பான் அப்படின்னு அசரீரி சொல்லிட்டு பிரம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம். தான் பிரம்மாவா இருக்கிறதுனாலேயே
எம்பெருமானுடைய பிள்ளையா இருக்கிறதுனாலேயே சதா சர்வகாலமும் வேதங்களை எல்லாம் சொல்லின்னு இருக்கிறபடியினாலேயே தான் சிருஷ்டி காரியம் பண்றதுனாலேயே பெருமாளை சர்வசாதாரணமா சுலபமா சேவிச்சுடலாம் அப்படின்னு அகங்காரப்பட்டான் பிரம்மா. எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவா முதல்ல விட வேண்டிய விஷயம் அகங்காரமும் மமகாரமும். அந்த அகங்காரம் அவனுக்கு அதிகமா இருந்தபடியினால அது வரைக்கும் பெருமாள் சேவை கிடைக்கல. தன்னுடைய முயற்சியினாலே பெருமாளை சேவிக்க முடியாது, அவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் பெருமாளை சேவிக்க முடியும்னு புரிஞ்சுண்ட பிரம்மா இப்போ இங்கே யாகம் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம். எத்தனை முயன்றும் பெருமாளை சேவிக்க முடியலையே, அசரீரி இப்படி ஒரு உத்தமமான சுலபமான மார்க்கத்தை சொல்லி இருக்கே, இப்படியான பெருமாளை சேவிக்கலான்ற சந்தோஷத்தோட கூட இந்த சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு பிரம்மா சேருகிறான். அஸ்திகிரி மலைக்கு அருகே அனந்த சரஸ் புஷ்கரணிக்கு அருகே பிரம்மா சேர்ந்தான். ரொம்ப காலம் அனந்த சரஸ்னுடைய கரையிலே தீவிரமான தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணி எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருந்தான். யாகம் பண்ணணும்னு நினைச்சான். யாகம் பண்ண போது தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூட்டு, ஹே விஸ்வகர்மா, நான் இங்கே அஸ்வமேத யாகம் பண்ணி பகவான் ஆராதனம் பண்ண போறேன். அந்த யாகத்தை சேவிக்கிறதுக்காக 3 லோகங்கள்ல இருந்தும் தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், சித்தர்கள், சாரணர்கள், மனுஷியா எல்லாரும் வருவா. அவெல்லாம் தங்கறதுக்கு ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணும். இந்த அஸ்திகிரின்னு சொல்லக்கூடியதான மலையை செதுக்கி அங்கே உத்தரவேதியை அமை அப்படின்னு உத்தரவு போட்டார். விஸ்வகர்மாவும் பிரம்மாவினுடைய ஆக்ஞைப்படி தேவலோக மாட்டமா ஜ்வலிக்கக்கூடியதான ஒரு நகரத்தை, காஞ்சிபுரத்தை நிர்மாணம் பண்ணினான். அஸ்திகிரி மலையை செதுக்கி உத்தரவேதியையும் சமைத்தான். அங்கே யாகசாலையையும் நிர்மாணம் பண்ணினான். பண்ணிட்டு பிரம்மாவை கூட்டு காட்டினான். சுவாமி, உங்களுடைய கோரிக்கைகளின்படி இந்த நகரமும் யாகசாலையும் அமைந்திருக்கிறதான்னு பாருங்கன்னா. அந்த நகரத்தையும் யாகசாலையையும் உத்தரவேதியையும் பார்த்து பிரம்மா அத்தனை சந்தோஷப்பட்டான். நான் ஆசைப்பட்டதை விட ரொம்ப நன்னா உத்தமமா வந்திருக்குன்னு சொல்லி விஸ்வகர்மாவை அனுகிரகம் பண்ணினான். இப்போ முனிவர்களை எல்லாம் கூட்டு அவளிடத்துல பேசி ரிஷிகளினுடைய அனுமதியோடு கூட அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு ஓடவிடக்கூடியதான யாக குதிரையை விட்டான். அந்த யாக குதிரை அப்படியே பூப்பிரதட்சணம் பண்ணிட்டு திரும்பி வந்ததும் தேவதைகளை எல்லாம் அழைத்து நல்லபடியா யாகத்தை தொடங்கினான் பிரம்மா. மரீச்சி, அங்கிரசு, அத்ரி, வசிஷ்டர், புலகர், வசு, பராவசு, கிரது, ஹாரீதர், கண்வர், கர்த்தமர், சாதாதபர், சத்யயக்ஞர், தனூஜாக்ஷர், தித்திரி, ரைக்வர் முதலான 16 ரிஷிகளை ரித்விக்குகளாக கொண்டு, தேவகுருவான ப்ரஹஸ்பதியை ஹோதாவாக கொண்டு, வசிஷ்டரை அத்வரியுவாக கொண்டு, சத்யயக்ஞரை உத்காதாவாக கொண்டு, மரீச்சியை பிரம்மாவாக கொண்டு, யாக்ஞவல்கரை உபத்ரஷ்டாவாகவும் கொண்டு உத்தமமான அஸ்வமேத யாகத்தை பிரம்மாவானவன் தொடங்கினான். பிரம்மா பண்ணின யாகத்துக்கு பல தடங்கல்கள் வந்தது. அப்படி தடங்கள் வரப்போதெல்லாம் ஆபத்து காலத்திலே ரட்சிக்கக்கூடியவனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையே பிரம்மா சரணாகதி பண்ணினான். எம்பெருமானும் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர்னு ஆழ்வார் சொன்னபடிக்கு ஆபத்து காலத்திலே கை கொடுத்து உதவினான் பிரம்மாவுக்கு. பிரம்மாவினுடைய யாகத்துக்கு ஏற்பட்ட தடங்கல்களையெல்லாம் நீக்கி யாகத்தை கெடுக்க நினைப்பவர்களையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி நல்லபடியா பிரம்மாவினுடைய யாகம் நடக்கும்படியாக அனுகிரகித்தான் எம்பெருமான். பொதுவா வேதம் சொல்றச்ச யக்ஞோ வை விஷ்ணுஹோ விஷ்ணுர் வை யக்ஞா அப்படின்னு யக்ஞமாக இருப்பவன் எம்பெருமான் தான், யக்ஞத்தாலே ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமான் தான், யக்ஞத்தாலே மகிழ்பவன் எம்பெருமான் தான், யக்ஞத்துக்கு பலன் தருபவனும் எம்பெருமான் தான் சொல்றது. இந்த தேவப்பெருமாள் இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் யக்ஞத்துக்கு ஏற்பட்ட தடங்கல்களை எல்லாம் கூட அவனே நீக்கி முன்ன நின்று யாகத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்தான். அப்பேற்பட்ட உத்தமமான வரப்பிரசாதி தேவப்பெருமாள். அந்த எம்பெருமானுடைய கிருபையாலே பிரம்மாவானவன் தேவர்கள் என்ன, பித்ருகணங்கள் என்ன, சித்த புருஷர்கள் என்ன, பிராமணர்கள் என்ன, பிரம்மனிஷ்டர்கள் என்ன, இவாளுடைய புடைசூழ நல்லபடியா அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பித்தான். கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவாலே ஹரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஆராதிக்கப்பட்டபடியினாலே இந்த க்ஷேத்திரம் அதிலிருந்து காஞ்சிபுரி, காஞ்சிபுரம் என்ற பெயர் பெற்றது. இப்படி பிரம்மா பண்ணின அஸ்வமேத யாகத்துக்கு உகந்த எம்பெருமான் பிரம்மாவினுடைய உத்தரவேதியிலிருந்து ஆவிர்பவித்தான். எப்படி ஆவிர்பவித்தான்? பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிறது. ரித்விக்குகள்னு சொல்லக்கூடிய யாகம் பண்ணி வைக்கிற ஆச்சாரியாலான ரிஷிகள் எல்லாம் 3 காலங்களிலும் செய்ய வேண்டிய சவணங்களை எல்லாம் பண்ணிட்டு மற்ற யக்ஞ கர்மாக்களை எல்லாம் ஆரம்பித்து
இந்த யாகத்திலே பலியிடப்படுகிறதான பசு குதிரை இருக்கிறதே, அதை யூபஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பத்திலே கட்டி வைத்து மந்திரங்களாலே அதற்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி அதனுடைய வபைன்னு சொல்லக்கூடியதான விசேஷ ஹவிஸை எல்லாம் யாகத்திலே சமர்ப்பிக்கிறபடி பக்குவம் பண்ணி சித்தமா வச்சா. கம்பீரமா ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, இந்த பரம பவித்திரமான வேத கோஷங்கள் எல்லாம் விண்ணை பிளந்தது. அஸ்வமேத யாகத்தினுடைய அத்வரியுவாக இருக்கக்கூடிய பிரதான வாத்தியாராக இருக்கக்கூடிய வசிஷ்ட பகவான் உத்தமமான அக்னிக்கு நடுவிலே பரம பவித்திரமான குதிரையினுடைய வபைன்னு சொல்லக்கூடியதான ஹவிஸ் விசேஷத்தை மந்திரபூர்வகமாக ஹோமம் பண்ணினார். இந்த யாகத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எஜமானனும் தீட்சதனுமான பிரம்மா அக்னியினுடைய நடுவிலே தேவப்பெருமாளான வரதனை தியானம் பண்ணி இந்த வபைன்னு சொல்லக்கூடியதான ஹவிஸ், எம்பெருமானே உங்களுக்கு பிரீத்தியை கொடுத்து அதனாலே உங்களுடைய முகம் மலர வேணும், தேவரீருடைய முகோல்லாசத்தை அடியேன் சேவிக்க விரும்புகிறேன், இந்த வபையை ஏற்றுக்கொண்டு தேவரீர் சந்தோஷப்பட வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுண்டு சாத்விக தியாகம் எல்லாம் பண்ணி பிரார்த்திச்சுண்டு நின்னான். அக்னியும் கூட அப்படி தகதகான்னு ஜாஜ்வல்யமானமா பிரகாசிக்கிறான். பரம பவித்திரமான வபா பரிமளம் உண்டாச்சு. இந்த வபைய அக்னியில ஹோமம் பண்ணாவிட்டு வரக்கூடிய வாசனைக்கு வபா பரிமளம்னு பேரு. அந்த வபா பரிமளம் எம்பெருமான் தேவப்பெருமாளுடைய நாசியை எட்டியது. அந்த வாசனையை புடிச்சான் பெருமாள். புடிச்சா விட்டு தானா பெருமாளுடைய முகம் அப்படி சூரியனை பார்த்த தாமரை போல மலர்றது. வபா பரிமலோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மிதமுபாஸ்மஹே அப்படின்னு தேவப்பெருமாள் விஷயமா ஒரு ஸ்லோகம். யாகத்திலே வபய ஹோமம் பண்ணின போது ஒரு வாசனை வருது பாருங்க, வபா ஹோம புகை வாசனை. அது முகர்கிற போதே எம்பெருமானுடைய முகத்தை அப்படியே மலரச் செய்கிறது. அத்தனை சந்தோஷம். நமக்கெல்லாம் ஏதோ ஆசைப்பட்ட சக்கர பொங்கலோ ஈராவோ பண்றச்ச அந்த வாசனை அப்படி சந்தோஷத்தை கொடுக்கறது பாருங்க. அந்த மாதிரி வபையினுடைய வாசனை எம்பெருமானுக்கு அப்படி முகம் மலர்ச்சியை கொடுத்தது. அதனாலதான் தேவப்பெருமாள் இன்னைக்கும் எப்போதும் மந்தஸ்மிதத்தோடே புன்முறுவலோடே சிரித்தபடியே நிற்கிறான். அந்த மந்தஸ்மிதத்தை, அந்த புன்முறுவலை நான் உபாசிக்கிறேன்னு ஸ்லோகம். அப்படி எம்பெருமானுடைய முகத்திலே உல்லாசம், ஒரு புன்னகை வரும்படியாக இருக்க வேண்டும் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள். அந்த மாதிரி எம்பெருமானே இந்த வபா ஹோமம் உனக்கு முகோல்லாசார்த்தமாக இருக்க வேண்டும்னு பிரம்மா பிரார்த்திச்சுட்டான். அதனால பெருமாளும் மகிழ்ந்து உத்தமமான வபா ஹோம வாசனையை முகர்ந்து சந்தோஷமான முகத்தோடைய கூட எம்பெருமான் அங்கே ஆவிர்பவிக்கப் போகிறான். இதை அறிந்து அங்கு சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் ரிஷிகள் எல்லாம் சந்தோஷமான மனசோடைய கூட பெருமாளை சேவிக்கிறதுக்கு சித்தமா நின்று இருக்கா. அப்போ அகில லோகங்களிலும் இது போல ஒரு தேஜஸ் கிடையாதுன்னு சொல்லும்படியாக 1000 கோடி சூரிய பிரகாசமாக ஒரு திவ்ய தேஜஸ் தோன்றியது யாக குண்டத்திலேந்து. கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு தேவர்கள் கூட நேரா கண்ணை கொண்டு பார்க்க முடியல. அத்தனை ஒரு பவித்திரமான திவ்ய தேஜஸ், அத்தனை ஒரு விலட்சணமான ஒரு தேஜோ விசேஷமான ஒரு பிரகாசம் தோணித்து அங்கே ஆச்சரியமா ஒரு திவ்ய கான விசேஷம். நிறைய திவ்யதேச வைபவங்கள் அனுபவிச்சிருக்கோம். எம்பெருமான் சேவை சாதிக்கிற போது உத்தமமான தேவ கானங்கள் எல்லாம் ஆகாசத்துல கேட்கும். அந்த மாதிரி உத்தமமான திவ்ய கானங்களும் கூட கேட்கின்றன. இப்படி 3 வேத பாராயண சப்தத்திற்கு நடுவே பரம பவித்திரமான தேஜஸோடு வபாஹோம வாசனையோடு கூட திவ்யமான தேவகானத்தோடு கூட உத்தரவேதியினுடைய அக்னியிலிருந்து அதன் நடுவிலிருந்து ஒரு திவ்யமான விமானம் தோன்றியது. அந்த விமானம் தான் இப்போது நாம சேவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான புண்ணிய கோட்டி விமானம். இப்படி யாகத்திலிருந்து ஒரு விமானம் தோன்றியதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நின்னா. அந்த விமானத்துக்கு நடுவே 1000 கோடி சூரியர்களுக்கும் சமானமாகாத ஒரு புன்னகையோடு கூட தேஜஸோடு கூட எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு சர்வாலங்கார பூஷிதமா மின்னல் போலே பிரகாசிக்கக்கூடிய ஸ்ரீதேவி என்ன பூமி தேவி என்ன இந்த நாச்சியார்களோடு கூட எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டு அபயஹஸ்தத்தோட தேவப்பெருமாள் ஆவிர்பாவம் பண்ணினான் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிறது. இத்தம் ஆதௌ கிருதயுகே ஜம்பூத்வீபே து தக்ஷிணே பாகே பாரத வருஷே து க்ஷேத்ரே சத்யவ்ரதாஹ்வயே சைத்ரே மாசே சிதே பக்ஷே சதுர்தஷ்யாம் திதௌ முனே शोभने हस्त नक्षत्रे रविवार समन्विते वपाहोमे प्रवृत्ते तो प्रातः समन कालिके दादुरुत्तर वेद्यन्तः प्रादुरासीत् जनार्दनः. இப்படி கிருதயுகத்தினுடைய ஆரம்பத்திலே ஜம்பூ தீபம்னு சொல்லக்கூடியதான நாவலன் தேவியினுடைய தெற்கு பாகத்திலே பாரத வருஷத்திலே சித்திரை மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே சதுர்தசி திதியிலே ஞாயிற்றுக்கிழமையிலே மங்களகரமான ஹஸ்த நட்சத்திரத்திலே
பிராத சவன ஹோம சமயத்திலே, வபாஹோன சமயத்திலே உத்தரவேதியினுடைய நடுவிலிருந்து தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணினான். அப்படி ஆச்சரியமா புண்ணிய கோட்டி விமானத்தோடு கூட பிரம்மாவினுடைய யாக குண்டத்திலிருந்து அவதாரம் பண்ணின தேவப்பெருமாளை பார்த்து பிரம்மா என்ன, மற்ற தேவதைகள் என்ன, ரிஷிகள் என்ன, மனுஷ்யா என்ன, எல்லாரும் சேவித்து தன்யர்களானார்கள். அவர்களுடைய பிறவி பயனை அடைந்தார்கள். இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணினதை நம்முடைய ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். சுகலேசமின்னிய சூழ்வினை தீர்க்க துணிந்து அயனார் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மல என்னவோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியது. பிரம்மா ரொம்ப ஆசைப்பட்டு காதலோடு கூட பண்ணின அஸ்வமேத யாகத்தினுடைய உத்தரவேதியிலிருந்து அப்படி ஸ்வர்ணத்துல ஒரு மலை வெளியில வராப்புல தகிச்சுன்னு இருக்கிற ஜாஜ்வல்யமானமா பிரகாசிச்சுட்டு இருக்கிற புண்ணியகோட்டி விமானம் தகதகான்னு வந்தது. அந்த புண்ணியகோட்டி விமானத்தினுடைய பிரகாசத்தை விட இன்னும் கோடி மடங்கு பிரகாசமா உள்ளே ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோட தேவப்பெருமாள் ஆவிர்பவித்தான். அந்த தேவப்பெருமாளுடைய ஒளி தேஜஸ் பிரகாசம் எப்படி இருந்ததுன்னா, அவனுக்கு முன்னாலே சூரியன் வெட்கப்பட்டு தலை குனிந்தானாம். நல்ல வெயில், நல்ல உச்சி வெயில் சமயத்துல ஒரு விளக்கேத்தினா எப்படி அது யூஸ் இல்லாம போறதோ, பிரயோஜனம் இல்லாம போறதோ, அந்த மாதிரி அப்பேற்பட்ட எல்லா லோகங்களுக்கும் ஒளியை தரக்கூடிய சூரியன் கூட எம்பெருமானுடைய ஒளிக்கு முன்னாலே வெட்கி தலை குனிந்தானாம். அப்பேற்பட்ட தேஜஸோட கூட பரஞ்சுடர்னு சொல்லக்கூடிய பரமாத்மா தேவப்பெருமாள் ஆவிர்பாவம் பண்ணினான் அப்படின்னு சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். இது சுவாமி தேவப்பெருமாளுடையதான அவதாரம். பெருமாள் தன்னுடைய யாகத்துல ஆவிர்பாவித்து தனக்கு சேவை சாதித்ததை பிரம்மா ரொம்ப சந்தோஷத்தோட கூட எல்லாருக்கும் அறிவிக்கிறான். என்னுடைய யாகத்துக்கு பெருமாள் வந்துட்டார், நான் பண்ணின யாகத்தை ஏத்துட்டு பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட கூட பெருமாளை பலவிதமா வர்ணிக்கிறான், பலவிதமா ஸ்தோத்திரம் பண்றான். அதையெல்லாம் நம்முடைய சுவாமி தேசிகன் ஆச்சரியமான 2 பாசுரங்களாக அனுகிரகித்திருக்கிறார். பெருமையுடை அத்திகிரி பெருமாள் வந்தார், பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார், அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார், அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார், திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார், திருவருளால் செழும் கலைகள் தந்தார் வந்தார், மறுவலர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார், வானேற வழி தந்தார் வந்தார் தாமே. அத்திகிரி அருளாலப் பெருமாள் வந்தார், ஆணை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வப் பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென போலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பரு தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. தேவர்கள் என்ன, நித்தியசூரிகள் என்ன, இவெல்லாம் சேவிக்கும்படியா பிரம்மாவினுடைய உத்தரவேதியிலிருந்து தேவப்பெருமாள் அத்தியாச்சரியமாக அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சந்தோஷத்தோட கூட பிரம்மா இந்த லோகத்துக்கு அறிவித்தான். சூரிய சந்திரர்களை போன்று ஒளிவிடக்கூடிய எம்பெருமானுடைய சங்கு சக்கரங்களை சேவித்தான். சூரியன் போலே ஜ்வலிக்கக்கூடிய பெருமாளுடைய கிரீட்டத்தை சேவித்தான். பெருமாளுடைய காதுகளில் இருக்கக்கூடிய ரத்தன குண்டலங்களை சேவித்தான். வானவில் போலே வளைந்திருக்கக்கூடிய பெருமாளுடைய புருவங்களை சேவித்தான். நீல ரத்தனம் போன்ற பெருமாளுடைய நெற்றியிலே தீபஜ்வாலை போன்ற அழகாக இருக்கக்கூடிய திலக்கத்தை சேவித்தான். அழகிய பெருமாளுடைய திருத்தோள்களை சேவித்தான். தேவப்பெருமாளுக்கு திருத்தோள்கள் தான் அழகு. திருத்தோள்களை சேவிக்கணும்னா தேவப்பெருமாளிடத்துலதான் சேவிக்கணும். தான் தகு தோழன்னல் தென்னத்தியூரர், கண்டு கண்டு ரசிக்கும்படியான அழகான தோள்களை உடைய கம்பீரமான தோள்களை உடைய எம்பெருமான். அதனாலதான் பெருமாள் புறப்பாடு சமயத்துல அப்படி பெருமாள் நெஞ்ச நிமித்தின்று நடக்கிறச்ச பெருமாளுடைய தோல் அழகை பின்னாலே இருந்து சேவிக்கும்படியாக பெருமாளுடையதான அந்த கேடயத்திலே இருக்கக்கூடிய பிரபைய கொஞ்சம் சாட்சி வச்சிருப்பா. அப்படி பெருமாளுடைய தோலை அனுபவிக்க கூடியதான ஒரு பாக்கியம் பிரம்மாவுக்கு அன்னைக்கு நேர்லேயே ஏற்பட்டது. இன்னைக்கு அர்ச்சாவதாரத்துல நமக்கெல்லாம் ஏற்படுறது. அப்படி காத்துல அசையக்கூடிய பெருமாளுடைய திருக்குழல் கற்றைன்னு சொல்லக்கூடிய கேசத்தை, தலை மயிரை சேவித்தான். பெருமாளுடைய தோல் வளைகளை சேவித்தான். பெருமாள் கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ரத்தன ஹாரங்களை சேவித்தான். பெருமாளுடைய திரு விரல்களிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மோதிரங்களை சேவித்தான். பெருமாளுடைய திரு அறைன்னு சொல்லக்கூடிய இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மேகலையை சேவித்தான். பெருமாளுடையதான திரு இடுப்பிலே சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிவந்த வஸ்திரத்தை சேவித்தான். பெருமாளுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய சிலம்புகளை சேவித்தான். அழகிய தாமரை போலே மலர்ந்திருக்கக்கூடிய பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவித்தான்.
புன்முறுவல் தவழக்கூடிய பெருமாளுடையதான உதடுகளை சேவித்தான். புடை பறந்து மிளிர்ந்து செவ்வறிவோடி நீண்ட அப்பெரியவாய தாமரை கண்களை சேவித்தான். பெருமாளுடைய கண்ணங்கள்ல ஒளி வீசுறது. என்ன ஒளின்னு பார்த்தா, பெருமாள் காதிலே அணிந்து கொண்டிருக்கிறாரே ரத்தன குண்டலங்கள், அதுல இருக்கக்கூடிய ஒளி அப்படியே பிரதிபலித்து பெருமாளுடைய கண்ணங்கள் அப்படியே ஜொலிக்கிறது. அந்த அழக சேவித்தான். கற்பக கொடி போல இருக்கக்கூடிய பெருமாளுடைய நாசிகை மூக்க சேவித்தான். பெருமாளுடைய முழந்தால் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய நெடும் தட கைகளை சேவித்தான். இப்படி பெருமாளுடைய திருமேனியை அணுவணுவாக சேவித்து ரசித்த பிரம்மா ஆனந்த கடலிலே மூழ்கி திளைத்து போனான். என்ன பண்றதுன்னு புரியல பிரம்மாவுக்கு. கையும் போடல காலும் போடல. உணர்ச்சி இல்லாதவனா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தான். பேச்சே வரல. கொஞ்ச காலம் இப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்காக வந்து சேவை சாதித்தானே அப்படின்னு ஆச்சரியத்துல பிரமிச்சு போய் நின்னான். அந்த சந்தோஷத்திலே ஆடினான். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி பல விதமா பாடினான். ஆனந்த கண்ணீர் விட்டான். உத்து உத்து பெருமாளை பார்த்து சேவித்தான். பெருமாளை வலம் வந்தான், இடம் வந்தான். பெருமாளை விட்டு விலகிச் சென்று போய் கூத்தாடினான். திரும்பவும் பெருமாள் அருகிலே வந்தான். கைகளால பெருமாளை தொட்டு பார்த்துட்டான். நிஜமா பெருமாள் வந்திருக்கேரா, நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சாட்சாத்தா பெருமாள் நிக்கிறேரான்னு பெருமாள் திருமேனியை தொட்டு தொட்டு குழந்தையாட்டமா பார்த்து அனுபவித்தான். பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குமோ அப்படின்ற ஆசையில் அப்படி தடவி அனுபவித்தான். அன்போடு பெருமாளை சேர்த்து தழுவி கொண்டான். பெருமாளை பிரதட்சிணம் பண்ணி சேவித்தான். நிறைய புஷ்பங்களை தூவி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணினான். இப்படி பலவிதமான சேஷ்டைகளை பண்ணி கொண்டிருந்தான் பிரம்மா. என்ன நடக்கிறதுன்னு புரியலையா அவனுக்கு. ஒரு வழியா இந்த உணர்ச்சி பெருக்கெல்லாம் அடங்கி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். ஹே பிரபோ வரதா, புலன்களை வென்ற யோகிகளும் கூட உன்னை சேவிக்க முடியாதே. ஆனாலும் உன்னுடைய பரம கிருபையாலே அடியனுக்கு சேவை கொடுத்தையே. எனக்கு எல்லாவித உறவாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீதான் என்ன அனுகிரகம் பண்ணணும். எனக்கு கைங்கரிய சாம்ராஜ்யத்தை அனுகிரகிக்கணும். பகவானே, உன்னுடைய கைங்கரியம் எனக்கு பிராப்தமானும். என்ன பண்றதுன்னு தெரியாத அடியேன் உன்னை சரணாகதி பண்ணினேன். நீதான் என்ன ரட்சிக்கணும். உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கூட எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் கேவலம் உன்னுடைய கருணையினாலே நீ என்னை பரிபூர்ணமாக கடாட்சம் பண்ணு, அனுகிரகம் பண்ணு. உன்னுடைய கிருபையை தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா பலவாறு ஸ்தோத்திரம் பண்ணி பக்தி பரவசனா பெருமாளுடைய திருவடிகள்ல விழுந்து விழுந்து வணங்கினான். வணங்கிட்டோ தான் பல காலங்கள் தானே பெருமாளை சேவிச்சுடலான்னு இருமாந்திருந்தேனே, அது நடக்கலையே. அதன் பிறகு பகவானுடைய கிருப்பையினாலே யாகமெல்லாம் நல்லபடியா பல தடங்கல்களையும் தாண்டி பண்ணி முடிச்சு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பெருமாள் எனக்கு சேவை சாதிச்சுட்டான். அந்த எம்பெருமான நான் சேவிச்சுட்டேன்னு சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறான் பிரம்மா. அந்த தேவப்பெருமாளை, அந்த வரதனை, அந்த தேவாதிராஜனை நான் கரிகிரின்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்திகிரி மலை மேல சேவித்தேன் அப்படின்னு பிரம்மா தெரிவிக்கிறான் எல்லோருக்கும். அதை நம்முடைய சுவாமி ஒரு பாசுரமாக வடிக்கிறார். திருமகள் மண்மகள் நீலை முதலாம் மற்றெல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க தருமமிரு மூன்று முதல் அனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர் தன்னடி கீழ் வாழ அருமறை சேர் அளவில்லா அவனியின் கண் அரவணமேல் வீத்திருப்பால் அனைத்தும் காக்கும் கருமணியை கரிகிரி மேல் கண்டேன் எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. ஸ்ரீபூமி நீலாதேவிகளோட கூட இந்த அஸ்திகிரி மலை மேலே என்னுடைய யாககுண்டத்திலிருந்து புண்ணியகோட்டி விமானத்தோட கூட எல்லா தர்மங்களோடும் விசேஷங்களோடும் கல்யாண குணங்களோடும் கூட நித்தியசூரிகளாலே சேவிக்கப்பட்டவனாய், நித்தியசூரிகளாலே கைங்கரியம் பண்ணப்பட்டவனாய், வேதங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவனாய், இந்த லோகத்திலே திருவனந்தாழ்வான் மேலே இருந்து கொண்டு அண்ட சராச்சரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கிறானே தேவாதிராஜன், அவனை இந்த கரிகிரின்னு சொல்லக்கூடிய ஹஸ்திகிரி மலை மேல சேவித்தேன். அப்படி சேவிச்சதுனாலேயே என்னுடைய பாவங்கள் எல்லாம், என்னுடைய தோஷங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போயிடுத்துன்னு சொன்னான் பிரம்மா. அதனால காஞ்சிபுரத்துக்கு போய் ஹஸ்திகிரி மலை மேல போய் புண்ணியகோட்டி விமானத்தையும் தேவப்பெருமாளையும் சேவித்த மாத்திரத்துல நம்முடைய பாவம் போறதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி நம்முடைய கடுவினைகள் அனைத்தையும் காணாமல் போகும்படியாக பண்ணக்கூடியவன் தேவப்பெருமாள். நமக்கு வேண்டும் வரங்கள் எல்லாவற்றையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் தேவப்பெருமாள். நமக்கு மோட்ச மழையை பொழியக்கூடியவன் தேவப்பெருமாள் அப்படின்றத பிரம்மா காட்டி கொடுத்தான்னு சுவாமி தெரிவிக்கிறார். இப்படி பெருமாள் வந்துட்டான், சேவை சாதிச்சுட்டான்னு சந்தோஷத்தோட கூட மற்றவாளுக்கு அறிவிச்ச பிரம்மா சந்தோஷத்தோட கூட பெருமாளை சேவித்தானோன்னோ, பெருமாள் இடத்துல பல விஷயங்களை பேசினானோன்னோ. இப்போ பெருமாள் சந்தோஷப்பட்டு பிரம்மாவை பார்த்து சில வார்த்தைகள் சொல்றார். ஹே பிரம்மா, நீ பண்ண ஸ்தோத்திரத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நீ ரொம்ப காலம் நிஜமான பக்தியோடு கூட தபஸ் பண்ணின, வசந்த அஸ்வமேத யாகம் பண்ணின, அதனால யாருக்கும் கிடைக்காத என்னுடைய சேவையை, என்னுடைய ரூபத்தை நீ நேர சேவித்த. நான் உன்னுடைய யாக குண்டத்திலிருந்து புண்ணியகோட்டி விமானத்தோட கூட தோன்றினேனே, அப்பேற்பட்ட பெருமையுள்ள இந்த புண்ணியகோட்டி விமானத்தை சேவிக்கிறவாளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். வேதத்திலே சொன்னபடி என்னை ஆராதனம் பண்றவா எனக்கு ரொம்ப பிடிச்சவா. ஆகையினாலே வேதத்திலே சொன்னபடி தபஸாலும் யாகத்தாலும் நீ என்ன ஆராதனம் பண்ணின, நீயும் எனக்கு பிரியமானவன், உனக்கு வேண்டிய வரங்களை கேளு, தவறாமல் தரேன்னு தேவப்பெருமாள் சொன்னார். பிரம்மா பெருமாளை பார்த்து கையை கூப்பி பணிவா சொல்றான், ரொம்ப காலமா உம்ம நேர சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட எம்பெருமானே, புலன்களை அடக்கி தவம் செய்யக்கூடிய ரிஷிகளுக்கும் கிடைக்காத உம்முடைய சேவை, பல யஜ்ஞங்கள் பண்ணி உன்னை ஆராதித்தவாளுக்கும் கிடைக்காத உன்னுடைய சேவை, நிறைய தீர்த்த யாத்திரை போனவர்களுக்கும் கூட கிடைப்பதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய உன்னுடைய சேவை, சந்தனம் புஷ்பம் முதலியவைகளை கொண்டு உன்னை தினம் ஆராதனம் பண்றவாளுக்கும் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய உன்னுடைய சேவை எனக்கு சுலபமாக கிடைத்தது. அதுக்கு காரணம் உன்னுடைய கருணையை தவிர வேற ஒண்ணும் அல்ல. இப்படி உன்னை நேர சேவிச்சுட்டா விட்டு இனி உன்னண்ட நான் கேட்டு பெற வேண்டிய வரம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் என்னிடத்திலே தேவரீருக்கு கிருபை கருணை இருக்குமானால் எனக்கு சேவை சாதித்த இந்த அழகான திருமேனியோட கூட காலா காலத்துக்கும் இந்த அஸ்திகிரி மலை மேல நின்றுண்டு புண்ணியகோட்டி விமானத்தினுடைய கீழே எல்லாரும் உன்னை சேவித்து வரம் பெற்றுக் கொள்ளும்படியா, அனுகிரகம் பெறும்படியா, மோட்சமடையும்படியா இந்த புண்ணியகோட்டி விமான நிழலிலே 4 திருக்கைகளோடும் வனமாலை முதலான ஆபரணங்களோடும் எப்படி திருப்பார்கடலிலும் பரம்பதத்திலும் நித்தியவாசம் பண்ணின்றிருக்கையோ அந்த மாதிரி இந்த காஞ்சிபுரத்திலையும் நீ நித்தியவாசம் பண்ணணும்னு பிரம்மா பிரார்த்திச்சுட்டான். வைகுண்டே து யதாவாசோ யதைவ க்ஷீரசாகரே ததா சத்யவிரத க்ஷேத்ரே நிவாசஸ்தே பவேதிஹ. எப்படியானா ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்கடல் எல்லாம் நித்தியவாசம் பண்ணி நிரந்தரமா இருக்கையோ அந்த மாதிரி இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்திலும் கூட நீ நிரந்தர வாசம் பண்ண வேணும்னு பிரார்த்திச்சுட்டான் பிரம்மா. அதோடு கூட எம்பெருமானே தேவராஜா, உன்னை சேவிக்கிறதுக்கு வரவாளுடைய பாவங்கள் எல்லாம் அவளை விட்டு போயிடணும். அவர்களுடைய பாவங்கள்ல இருந்து சம்சாரத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்திலே உன்னுடைய திருவடிகளை அடையும்படியா நீ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டான் பிரம்மா. சரி, அப்படியே பண்றேன் ததாஸ்துன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். மேலும் பிரம்மாவை பார்த்து பெருமாள் பேசுறார், இந்த க்ஷேத்திரத்துல என்ன ஆராதனம் பண்றவா அவ என்ன பலன்களை விரும்புகிறார்களோ அந்த பலன்களை பெறுவா. புண்ணியகோட்டி விமானத்திலே நான் எழுந்தருள் இருக்கிறேனே, என்ன தியானம் பண்ணி என்ன நினைக்கிறவா எல்லா பாவங்கள்ல இருந்தும் விடுபடுவா. எவன் ஒருத்தன் ஸ்வர்ணத்தாலும் ரத்தனங்களாலும் தானியங்களாலும் வஸ்திரங்களாலும் பசுக்களாலும் இந்த க்ஷேத்திரத்துல எனக்கு சமர்ப்பிக்கிறானோ அவற்றையெல்லாம் நான் விரும்பி ஏற்றுக்கொண்டு அவன் கேட்கிற பலன்களை எல்லாம் நான் தருகிறேன். இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்திலே கூடியதான ஒரு தர்மமும் 1000 மடங்காக வளரும். இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு தான தர்மங்கள், யாக யஜ்ஞங்கள், தபஸ் இதெல்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒன்னும் பண்ணாம வெறுமை இங்க நித்தியவாசம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவன் யமனுக்கு வசப்பட மாட்டான், அவனுக்கு நரகவாசம் கிடையாது. எவன் ஒருத்தன் தான் இருந்த இடத்துல இருந்தே இந்த காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய என்னுடைய க்ஷேத்திரத்தையும் என்னுடைய புண்ணியகோட்டை விமானத்தையும் என்னையும் விடியற் காலையிலே பிராத்த காலத்திலே நினைக்கிறானோ அவன் என்னுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறான். இந்த நகரம் நகரங்களுக்குள்ளே சிறந்த உத்தமமான புண்ணிய நகரமாக விளங்கும். இந்த காஞ்சிபுரத்திலே ஒருத்தனுக்கு எந்த ஜன்மா கிடைத்தாலும் சரி அவன் என்னிடத்திலே பக்தி உள்ளவனாக இருப்பான். நான் திருப்பார்கடலில் போலே இங்கே நிரந்தர வாசம் பண்ணுவேன். இந்த காஞ்சிபுரத்திலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் என்னை நித்தியம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். முன்னொரு காலத்திலே திக்கஜங்கள்லாம் சேர்ந்து இந்த அஸ்திகிரி மலை மேல என்ன ஆராதனை பண்ணினான். முன்பொரு சமயம் நான் வராக அவதாரம் பண்ணின போது என்னை சேவிக்கிறதுக்காக ஆதிசேஷன் பூமியை பிளந்து கொண்டு இங்கு தோன்றினான். அவன் தோன்றின அந்த பள்ளம் இருக்கிறது, அது ஒரு குளமாக அனந்தசரஸ் என்ற பெயரோட கூட இன்றும் திகழ்கிறது. அந்த அனந்தசரஸ் குலத்திலே தீர்த்தாமாடி என்னை பூஜிக்கிறவன் தேவர்களாலும் வணங்கத்தக்கவனாக மோட்சத்திற்கு போவான். எல்லாருடைய கண்களுக்கும் தெரியும்படியா நான் இங்கு நித்தியவாசம் பண்றேன். பிரணதார்த்திஹரன், அதாவது அடியவர்களுடைய துன்பத்தை களைபவன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய திருநாமத்தை பிரம்மா நீயும் சரி என்னுடைய மற்ற பக்தர்களும் சரி எப்போதும் சொல்லிக் கொண்டிருங்கோ. பிரணவத்தையும் நமசப்தத்தையும் பிரணதார்த்திஹராய என்பதையும் சேர்த்து வரக்கூடிய என்னுடையதான மகாமந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருங்கள்.
சைத்திர மாத சுக்லபக்ஷ சதுர்தசியிலே பிரம்மா நீ என்ன ஆராதனம் பண்ணு. ஒரு வருஷமும் சைத்திர மாத சுக்லபக்ஷ சதுர்தசிக்கும் பௌர்ணமிக்கும் பிரம்மாவானவன் எம்பெருமான் தேவப்பெருமாளை ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கிறான். வைகாசி மாச சிரவணத்தன்னைக்கு, அதாவது தேவப்பெருமாளுடைய தீர்த்தவாரி அன்னைக்கு அனந்தசரஸ் திருக்குளத்திலே தீர்த்தாமாடி தேவப்பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு மோட்சம்னு பெருமாள் சாதிக்கிறார். ஆஷாட மாச சுக்லபக்ஷ துவாதசியில் தேவப்பெருமாளை ஆராதிப்பவன் விரைவிலேயே தேவப்பெருமாளுடைய லோகத்தை அடைவானாம். காஞ்சிபுரத்திலே ஒரு சில நாள்களாவது தங்கியிருந்து தேவப்பெருமாளை ஆராதிக்கிறவன் எல்லா விதமான பாபங்கள்ல இருந்தும் விடுபடுறானாம். இப்படியெல்லாம் தேவப்பெருமாள் இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை, தன்னுடைய மகிமையை பிரம்மாவுக்கு சொல்லிக் கொண்டு வந்தான். இதையெல்லாம் கேட்டு கிருதார்த்தனா நன்றி உடையவனாக உணர்ந்த பிரம்மா தேவப்பெருமாளை சேவித்து ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம் முதலியவற்றாலே தேவப்பெருமாளை விசேஷமாக ஆராதித்தான். ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு பெருமாளுடைய அனுமதியை பெற்று அவன் பண்ணின அஸ்வமேத யாகத்திலே பாக்கி இருக்கக்கூடியதான அதிராத்திரம் முதலான ஹோமங்களை எல்லாம் சப்தரிஷிகளோட கூட நல்லபடியா பண்ணி முடிச்சான். எல்லா ஹோமங்கள்லயும் ஹோமம் பண்ணப்பட்ட ஹவிஸ் எல்லாத்தையும் தேவப்பெருமாள் பிரத்யட்சமா கையை நீட்டி வாங்கிட்டார். இன்னும் ஜோதிஷ்டோமம், அதிராத்திரம், அபிஜித், விஸ்வஜித், அப்தோரியாமம்னு சொல்லக்கூடிய யாகங்களை எல்லாம் கூட எல்லாருமா சேர்ந்து முடித்தா. யாகம் பண்ணி வைக்கக்கூடிய ரித்விக்குகளுக்கும் யாக சபாவிலே வேதாந்த விசாரம், யாகத்தை பத்தின விசாரம் பண்ணின மகா வித்வான்களுக்கும் அந்த யாகத்தை சேவிக்க வந்தவாளுக்கும் பிரம்மா விசேஷமான தட்சிணைகளை எல்லாம் பண்ணி அவர்களை எல்லாம் குளிர்வித்தான், மகிழ்வித்தான். அதன் பிறகு யாகத்தினுடைய பூர்த்தியிலே பண்ணக்கூடிய அவபிரத ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானமாக எல்லாருமா சேர்ந்து அனந்த சரஸிலே மங்கள ஸ்நானம், அவபிரத ஸ்நானம் பண்ணினான். அந்த சமயத்திலே லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் அனந்த சரஸ் தீர்த்தத்துல சேர்ந்தன. அப்போ எல்லா புண்ணிய தீர்த்தங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய, கலந்திருக்கக்கூடிய அனந்த சரஸ் தீர்த்தத்தினாலே பிரம்மாவானவன் தேவப்பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணினான். அதை பார்த்து ஜமதக்னி, அகஸ்தியர், பிருகஸ்பதி, யாக்ஞவல்யர் முதலான ரிஷிகள்லாம் உத்தமமான அனந்த சரஸையும் தேவப்பெருமாளையும் விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடினான். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோ யாகம் எல்லாம் முடிஞ்சா விட்டு உடனே சத்தியலோகத்துக்கு புறப்பட்டு போக பிரம்மாவுக்கு மனசு வரல. இப்படி உத்தமமான கஷேத்திரத்திலே, உத்தமமான அனந்த சரஸ் தீர்த்தத்திலே தீர்த்தாமாடிக்கொண்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு தேவப்பெருமாளை அஸ்திகிரியில பல காலம் ஆராதனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் பிரம்மா. தன் ஆசைப்படியே நிரந்தரமா சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்திலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு அனந்த சரஸ் தீர்த்தத்திலே தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டு அந்த தீர்த்தத்தினாலே தேவப்பெருமாளை ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமப்படி ஆராதனை பண்ணி கொண்டு வந்தான் பிரம்மா. தேவர்கள், ரிஷிகள்லாம் யாகத்தை சேவிக்க வந்தவா பெருமாளை சேவிச்சு கொஞ்ச காலம் பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருந்து விட்டு பிரம்மாவினிடத்திலே உத்தரவு பெற்றுக் கொண்டு அவாவாளுடையதான லோகம் போய் சேர்ந்தா. இப்படி பல காலம் பிரம்மா புலன்களை அடக்கி, கோபத்தை அடக்கி, கிருதயுகத்திலே சேவித்த பெருமாளை திரேதாயுகம் வர வரைக்கும் திவ்யமான தலிகைகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் நமஸ்காரங்களோடும் பிரதட்சிணங்களோடும் தியானம் பண்ணியும் ஆராதனம் பண்ணி கொண்டு வந்தான். கிருதயுகம் முடிகிற சமயமும் வந்தது. அப்போ தேவப்பெருமாள் பிரம்மாவை பார்த்து சொல்றார், ஹே பிரம்மா, நீ ரொம்ப காலம் இங்க என்ன ஆச்சரியமா ஆராதனை பண்ணிட்டு வந்தே, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தரேன்னார். பிரம்மா சொன்னான், உம்முடைய அனுகிரகத்தினால எனக்கு இது வரைக்கும் கிடைக்காததுன்னு ஒண்ணு இல்லை. ஒன்னே ஒண்ணு பிரார்த்திக்கிறேன், உம்முடைய திருவடிகள்ல இடைவிடாத பக்தி எனக்கு ஏற்படணும். அதை தவிர நான் ஒன்னும் கேட்கல. நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. ஒரு ஜீவாத்மாவுக்கு எது வேணும்னா சதா பரமாத்மாவான எம்பெருமானுடைய திருவடிகளையே நினைச்சுட்டு இருக்கக்கூடியதான அந்த பக்தி ஸ்மரணம் வேணும். அது நாமளா நினைச்சா முடியாது சுவாமி. அதுக்கு யார் அனுகிரகம் பண்ணணும்? அந்த பகவானே அனுகிரகம் பண்ணணும். நின்ன பாத பங்கயம், உன்னுடைய திருவடி தாமரைகளை நிரந்தரம், அனுதினமும் அனுக்ஷணமும் நினைப்பதாக, தியானம் பண்ணும்படியாக நீ நினைக்க வேண்டுமே. இந்த பக்தன் எப்போதும் என்னையே நினைச்சுட்டு இருக்கட்டும்னு நீ சங்கல்பித்தாதான் அது நடக்கும். ஆகையினாலே உன்னுடைய திருவடிகள்ல இடையில்லாத பக்தி ஏற்படும்படியா எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு உத்தமமான வரத்தை பிரார்த்தித்தான் பிரம்மா. அத்தனை அகங்காரத்தோட கூட வந்த பிரம்மாவுக்கு எத்தனை உத்தமமான ஒரு பணிவு ஏற்பட்டது பாருங்கோ. அது காஞ்சி கஷேத்திர பிரபாவம், தேவப்பெருமாளுடைய திருவடிவாரத்தினுடைய மகிமை. தேவாதிராஜா, உம்முடைய கருணையாலே உம்முடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை, உம்முடைய ரூபத்தை சேவித்தேன். அடியேனுக்கு இதுக்கு மேல பிரம்மலோகத்துக்கு போய் சிருஷ்டி பண்ற ஆசையெல்லாம் இல்லை.
இங்கேயே உம்ம தினம் சேவிச்சுண்டு உமக்கு ஆராதனை பண்ணிண்டு உம்ம கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கும்படியா எனக்கு அனுகிரகம் பண்ணணும். உம்ம விட்டுட்டு பிரம்மலோகத்துல போய் வாழறதுல அடியனுக்கு விருப்பமே இல்ல, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறான் பிரம்மா. பெருமாள் தேவாதிராஜன் பிரம்மாவை பார்த்து சொல்றார், ஹே பிரம்மா, நான் சொல்றத கவனமா கேளு. நானே ஜெகத்காரணம். இந்த உலகங்களை எல்லாம் படைக்கிறதும் காக்கிறதும் அழிக்கிறதும் எனக்கு விளையாட்டு போல. பிரம்மாவான உன்னுடைய ரூபத்தை கொண்டு நான் எல்லாத்தையும் படைக்கிறேன். உபேந்திரனாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் ரட்சிக்கிறேன். ருத்ரனாக மாறி எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றேன். உலகில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் என்னுடைய அம்சத்தினாலே தோன்றியவை. என்ன தவிர இந்த லோகத்துல ஒரு வஸ்து கிடையாது. வேதத்திலே தர்மசாஸ்திரத்திலே சொன்ன கர்மங்களை எல்லாம் எல்லோரும் என்னுடைய கட்டளைப்படிதான் அனுஷ்டிக்கிறார். என்னுடைய ஆக்னிய மீறவால நானே யமனா மாறி அழிக்கிறேன். தர்மம் அப்படின்னு நினைச்சுண்டு ஒதுக்கப்பட்ட கர்மங்களை எல்லாம் செய்யறவா எத்தனை பெரிய ஞானிகளா இருந்தாலும் அவ நரகத்துக்கு தான் போறா. எனக்கு பிரியமானதை செய்யணும்னு நீ நினைச்சியானா என்னுடைய கட்டளைப்படி உன்னுடைய லோகமான பிரம்மலோகத்துக்கு போய் என்னுடைய கட்டளைப்படி சிருஷ்டி பண்ணின்று. நான் என்ன உனக்கு நியமிச்சேன்? ஜெகத் சிருஷ்டி, லோகத்தை படைக்கும்படியா நியமிச்சனோன்னு அந்த சிருஷ்டியிலே போய் ஈடுபடு. அங்கிருந்துட்டே உன்னுடைய காரியத்தை பண்ணிண்டே என்னிடத்துல பக்தி செலுத்தி எப்போதும் என்ன நினைச்சுன்று. அப்படி பிரளய காலம் வர வரைக்கும் உன்னுடைய காரியத்தையும் பார்த்துண்டு என் மேல பக்தியும் பண்ணிண்டு. அது வரைக்கும் உனக்கு ஒரு துன்பமும் வராது. நான் உன்னை நியமிச்ச படைப்பு தொழிலை தான் நீ பண்ணணும். ஒரு வருஷமும் சைத்திர மாத சுக்ல சதுர்தசி அன்னைக்கு இங்க வந்து சுக்ல சதுர்தசி அன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்று ராத்திரியும் பகலும் என்னை ஆராதனம் பண்ணு. காஞ்சிபுரத்திலே புண்ணியகோட்டி விமானத்துக்கு நடுவே நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னை எப்போதும் தியானம் பண்ணி கொண்டிரு. பாத்தியா, பல காலம் ஆராதனை பண்ணிட்டு வந்தையே, இப்ப கிருதயுகம் முடிஞ்சு போயிடுத்து. இனி திரேதாயுகம் வரப்போறது. என்னுடைய பக்தனான கஜேந்திராழ்வான் என்ன வந்து இங்க பூஜை பண்ண போறான். துவாபர யுகத்திலே தேவகுருவான பிரகஸ்பதி வந்து என்ன ஆராதிக்க போறார். கலியுகத்திலே ஆதிசேஷன் வந்து என்ன ஆராதிக்க போறான். அதனால அவாவா ஆராதனம் பண்றதுக்கும் வாய்ப்பு தரணும். நீ போய் உன்னுடைய லோகத்துல இருந்து சிருஷ்டி பண்ணிட்டு ஆச்சரியமா என்ன தியானம் பண்ணிட்டு என்னுடைய பக்தனாயிரு. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன ஆராதனை பண்ணிட்டு பிரளய காலம் வரைக்கும் இப்படி இரு, அப்புறம் நான் மோட்சம் தரேன்னு பெருமாள் சாதித்தார். என்னுடைய பிரணதார்த்திகர மந்திரத்தை எப்போதும் ஜபித்துக் கொண்டிரு. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவா அவளுடைய உடம்பு உடுறச்ச திரும்பவும் பிறக்க மாட்டா, என்னையே வந்து அடைவா. பேய் பிசாசங்கள்லாம் அவளை ஒன்றும் பண்ணாது. நீயும் நானும் பேசின்றோமே, இந்த சம்வாதம், இந்த உரையாடல், இத சொல்றவாளுக்கும் கேட்கிறவர்களுக்கும் என்னிடத்துல பக்தி உண்டாகும். தேவப்பெருமாளுடைய திருநட்சத்திர தன்னைக்கு தேவப்பெருமாளும் பிரம்மாவும் பேசின்ற சம்வாதத்தை எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம், கேட்டு இருக்கோமே, இதனுடைய பலனா நமக்கு தேவப்பெருமாளுடைய திருவடிகள்ல பக்தி ஏற்படும்னு சொல்றார். இதுக்கு மேல என்ன வரம் வேணும்? நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அவனுடையதான உரையாடலை கேட்டவாளுக்கு அவனிடத்துல பக்தி வரும் அப்படின்னு அன்னைக்கு நினைச்சான் பாருங்க. அந்த சத்திய சங்கல்பத்தினுடைய பலனா நம்ம எல்லாருக்கும் அவன் மேல பக்தி ஏற்படும். இதுக்கு மேல என்ன வேணும்? இப்படி தேவப்பெருமாள் சொன்னதை கேட்ட பிரம்மா, எம்பெருமானே, என்னுடைய ஆசை ஒரு மாதிரி இருந்தாலும் தெய்வமான சுவாமியான உன்னுடைய கட்டளையை கடைபிடிப்பதே பக்தனான எனக்கு ஸ்வரூபம். அதனால நீ சொன்னபடியே பிரம்மலோகத்துக்கு போய் அங்க இருந்து உன்னை தியானம் பண்ணிட்டு சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கேன். பிரளய காலம் முடிஞ்சவாறே உன் திருவடிகளை வந்து சேர்றேன்னு சொல்லி பெருமாளை விழுந்து சேவிச்சுட்டு பிரதட்சணங்கள் எல்லாம் பண்ணிட்டு பிரம்மலோகம் புறப்பட்டு போறான். பிரம்மா பெருமாளை பல கால ஆராதனம் பண்ணிட்டு சத்தியலோகத்துக்கு போறச்ச பெருமாளை பிரிஞ்சு போறதுக்கு மனசு இல்லாம காஞ்சிபுர வாசிகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறான். குழந்தைகளை மத்தவா பொறுப்புல விட்டுட்டு ஊருக்கு போற தாயார், சாப்பிடுறதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் வச்சிருக்கேன், இந்த குழந்தை நாமளா வற்புறுத்தி கொடுத்தாதான் சாப்பிடும், இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு பாத்துக்கிறவாள் இடத்துல 10 முறை சொல்லிட்டு போறா பாருங்க. அந்த மாதிரி தேவப்பெருமாளை பிரிய மனசு இல்லாம எம்பெருமானனா இப்படி எல்லாம் ஆராதனை பண்ணினேன், நீங்களும் இப்படியெல்லாம் அவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்றது போல பிரியா விடையோட கனத்த மனசோட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான் பிரம்மா. அத நம்முடைய சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சென்று மலர் பறித்து என்னாதன் சேவடி போதுகந்து நன்றென நீர் சுடர் நல் முகவாசம் இலை கொடுத்து கண்ணல் அட்டுவத்தோடு அன்னம் சீடை கறி படைத்து பின்னும் செபித்து அவன் பாதம் பணிமின்கள் என்றனே. இந்த தேவப்பெருமாளை எப்படி ஆராதனை பண்ணணும் தெரியுமா?
அப்படி காலார நடந்து போய் உத்தமமா வாசனையான புது புஷ்பங்களை பறிச்சுண்டு வந்து அவனுக்கு சமர்ப்பிங்கோ. உத்தமமான தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் பண்ணுங்கோ. பவித்திரமான தீர்த்தத்தினாலே அவனுக்கு அர்க்யபாத்திய ஆச்சமணியங்களை எல்லாம் சமர்ப்பியுங்கோ. உத்தமமா அந்த எம்பெருமானுக்கு நல்ல தூபத்தை சமர்ப்பியுங்கள். உத்தமமான நெய் தீபம் முதலான ஹாரத்தி எல்லாம் பண்ணுங்கோ. பெருமாளுக்கு வாசனை தரக்கூடிய வாசன திரவியங்களை எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிங்கோ. உத்தமமான துளசி முதலான இலைகளாலே பெருமாளை ஆராதனம் பண்ணுங்கள். பாயாசம் என்ன, லட்டு என்ன, விதவிதமான பக்ஷணங்கள் என்ன, நிறைய கருமுது என்ன, சீடை முறுக்கு தேன்குழல் முதலான பக்ஷண வகைகள் என்ன, பவித்திரமான சுத்தான்னம் என்ன, குழம்பு கரமுதுகள் சாத்தமுதுகள், இந்த மாதிரி விசேஷமான அலங்கார தலிகையோட கூட பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுங்கோ. இப்படி கல்யாண விருந்து போல எம்பெருமானுக்கு தலிகை பண்ணி சமர்ப்பிங்கோ. அதோடு கூட அவன் விஷயமான மந்திரங்களை பாசுரங்களை ஸ்தோத்திரங்களை எல்லாம் கூட ஜபம் பண்ணுங்கோ. திருவாராதனத்துக்கு முக்கியமான அங்கம் மந்திர ஜபம். அந்த மந்திர ஜபத்தினாலே தேவப்பெருமாளை மகிழ்வியுங்கள். இப்படியெல்லாம் தேவப்பெருமாளுடைய திருவடிகள்ல பக்தியோடு கூட அவனுக்கு ஆராதனம் பண்ணிருங்கோ அப்படின்னு பிரம்மா காஞ்சிபுர வாசிகளுக்கு அவன் ஆராதனம் பண்றவாளுக்கு நியமிச்சுட்டு பிரம்மலோகம் போய் சேர்ந்தான். இப்படிதான் பகவானுடைய ஆராதனத்தை உத்தமமாக பண்ண வேண்டும். இந்த எம்பெருமான் கிருதயுகத்திலே பிரம்மாவினுடைய யாககுண்டத்திலே இருந்து தோன்றினான். ஆனாலும் பெருமாளே சாதித்தபடிக்கு 4 யுகத்துல 4 பேருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதை சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர் காதலுயர்த்த களிற்றை திரேதையில் காத்தளித்து வாதுயர் தேவ குருவுக்கிறங்கி துபாபரத்தில் சோதியனந்தன் கலியில் தொழுதெழ நின்றனரே. கிருதயுகத்தில பிரம்மாவுக்கு சேவை சாதித்தான் பெருமாள். திரேதாயுகத்திலே கஜேந்திராழ்வானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தான். துவாபர யுகத்திலே தேவகுருவான ப்ரஹஸ்பதிக்கு சேவை சாதித்து சாப விமோச்சனம். கலியுகத்திலே திருவனந்தாழ்வானாலே ஆராதனம் பண்ணும்படியாக எழுந்தருளியிருக்கிறான் தேவப்பெருமாள். இன்னைக்கும் பெருமாளுடைய வாக்குப்படி பிரம்மாவானவன் ஒரு சித்ரா பௌர்ணமிக்கும் காஞ்சிபுரத்திற்கு வந்து தேவப்பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். அன்னைக்கு ராத்திரி பாலாத்துல பிரம்மாராதனம் அப்படின்னு நடக்கிறத இன்னைக்கும் நாம உற்சவமா சேவிக்கலாம். திரேதாயுகத்திலே கஜேந்திர ஆழ்வான்னு சொல்லக்கூடிய யானை பெருமாளுக்காக புஷ்பம் பறிக்கிறதுக்காக ஒரு குளத்திற்கு போன போது முதலையினுடைய வாயிலே காலை விட்டு அகப்பட்டு கொண்ட போது கதறித்து பிரபோ என்ன காப்பாத்துன்னு சொல்லித்து, அப்போ இந்த தேவப்பெருமாள் தான் அந்த மடுவின் கரைக்கு எழுந்தருளி முதலைய சம்ஹாரம் பண்ணி கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்தான். அந்த கஜேந்திரன் ஒரு ஆடி மாசமும் சுக்ல துவாதசி அன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டு இருக்கான். ஆடி கருடன் அன்னைக்கும் கருடன் மேல வந்து கஜேந்திர மோட்சமாட்டமா தேவப்பெருமாள் சேவை சாதிக்கிறதை, கஜேந்திரனுக்கு மோட்சம் தரதை இன்னைக்கும் நாம சேவிக்க முடிகிறது. ஒரு காலத்திலே தேவலோகத்திலே தப்பாக தீர்ப்பு சொன்னார் தேவகுருவான ப்ரஹஸ்பதி. அதனால மற்ற ரிஷிகளினுடைய சாபத்துக்கு ஆளாகி அவருடைய தேவ ரிஷி பட்டத்தை இழந்து, அவருடைய தவ வலிமையை இழந்து, அவருடைய விசேஷ சக்திகளை எல்லாம் இழந்து பூலோகத்திலே சாதாரண மனுஷனாக பிறந்து படாத பாடெல்லாம் பட்டார். இழந்த சக்தியையும் தேவகுரு பதவியையும் மீண்டும் பெற வேண்டுமென்னால் சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளை நோக்கி தபஸ் பண்ண வேண்டும்னு நாரதர் சொல்ல, அவர் காஞ்சிபுரத்திற்கு வந்து அனந்த சரஸ்திலே தீர்த்தமாடி அஸ்திகிரி மலையினுடைய அடிவாரத்திலே இருந்து கொண்டு தேவப்பெருமாளை குறித்து தபஸ் பண்ணின போது ஒரு நாள் தேவப்பெருமாள் அவருக்கு சேவை சாதித்து இழந்த அவருடையதான தவ வலிமை தேவகுரு பதவி எல்லாத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். அந்த யுகம் முழுக்க ப்ரஹஸ்பதியானவர் தேவப்பெருமாளை திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்து விட்டு அவருடைய அனுமதியோடு கூட துவாபர யுகத்தினுடைய கடைசியில தேவலோகத்துக்கு போய் பழையபடி தேவகுருவான ப்ரஹஸ்பதின்ற ஸ்தானத்தை வகித்துக் கொண்டு இன்னைக்கும் தேவப்பெருமாள் அங்கே இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். தேவப்பெருமாளுடைய நியமனப்படி ஒரு புரட்டாசி மாசமும் சிரவண நட்சத்திர தன்னைக்கு தேவகுரு ப்ரஹஸ்பதியானவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து தேவப்பெருமாளை இன்றும் ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கிறார்னு புராணம் சொல்றது. கலியுகம் பிறந்தவுடனே ஆதிசேஷன் வந்து இந்த பிரளய காலம் வரக்கூடிய வரைக்கும் தேவப்பெருமாளை நானே ஆராதனம் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கும் நித்தியம் திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். இப்படி ஆதிசேஷனாலே திருவாராதனம் பண்ணப்பட்டவரான வரதன் காஞ்சிபுரத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறபடியினாலே கலிதோஷமானது ஒழிந்து காஞ்சிபுரத்திலே தர்மம் தடைத்ததுன்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. இன்னைக்கும் திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் தை மாசம் சுக்ல ஏகாதசியில் உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பெருமாள் ஆராதனம் பண்றாருன்னு புராணம் தெரிவிக்கிறது. தேவப்பெருமாள்
பிருகு மகர்ஷியினுடைய பெண்ணாக தோன்றி வளர்ந்த பெருந்தேவி தாயாரை விவாகம் பண்ணிக்கொண்டு 2 பேரும் திவ்ய தம்பதிகளாக மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவகா பிதாமேன்னு சுவாமி தேசிகன் கொண்டாடின ரீதியிலே தாயும் தகப்பனுமாக இருந்து கொண்டு நம்மையெல்லாம் ரட்சித்துக் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார்கள். தொழுதெழும் தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவிசும்பு அருளும் பேரருளாளனும் பெருமான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் கொண்டாடினர். இந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றவாளுடையதான சம்சாரத்தை, அவளுடையதான பாவத்தை, துக்கத்தை எல்லாம் ஒழித்து நித்தியசூரிகளுடையதான ஸ்ரீவைகுண்டத்திலே மோட்சத்தை அருளக்கூடியவன் பெரிய கருணாநிதியான தேவப்பெருமாள் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுறார். அப்பேற்பட்ட பேரருளாளன், அவனுடைய பொருத்தமான மனைவி பெருந்தேவி, இவா 2 பேரும் தான் நமக்கெல்லாம் கதி. பெருந்தேவி தாயாரையும் பேரருளாள பெருமாளையுமே சரணடைந்து அவர்களுடைய அனுகிரகத்தினாலே கடைத்தேறுவோம். இந்த தேவப்பெருமாள் பலருக்கு பலவிதமா அனுகிரகம் பண்ணின பெருமாள். இவருக்கு சம்பிரதாய ரக்ஷகர்னே ஒரு பேரு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம் இன்னைக்கு இருக்குன்னா அது தேவப்பெருமாளால தான். அப்படி தேவப்பெருமாள் என்னவெல்லாம் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சுருக்கமா பார்க்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ததியாராதனத்திற்காக ராஜாவுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை எல்லாம் திருமங்கையாழ்வார் செலவு பண்ணிவிட்டார். அப்போ சோழராஜாவினுடைய கோபத்துக்கு ஆளாகி அந்த சோழ மன்னனாலே சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையிலிருந்து அவரை விடுவித்து சோழராஜாவுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை எல்லாம் கட்டுவித்து பழையபடி ததியாராதனையை பண்ணும்படியாக திருமங்கையாழ்வாருடைய சொப்னத்திலே சேவை சாதித்து காஞ்சிபுரத்திலே வேகவதி ஆற்றின் கரையிலே புதையல் இருக்கிறது, அந்த புதையலை கொண்டு சோழராஜாவினுடைய கடனை அடைச்சிட்டு பழையபடி ததியாராதனம் பண்ணுங்கன்னு சொல்லி விடுதலை பண்ணி அனுகிரகம் பண்ணினவன் தேவப்பெருமாள் தான். சுவாமி எம்பெருமானார் ராமானுஜரை யாதவ பிரகாசரிடத்திலிருந்து காப்பாத்தி திருக்கச்சினம்பிகளுடைய சமாகமத்தை ஏற்படுத்தி அவர் மூலமா 6 வார்த்தைகள் அருளி செய்து ராமானுஜரை ஆளவந்தாருடைய கட்டாட்சத்துக்கு ஆளாக்கி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பீட்டத்துக்கு ஜெகதாச்சாரிய சிம்ஹாசனாதிபதியாக்கினவனும் தேவப்பெருமாள் தான். யாதவ பிரகாசருடைய கோஷ்டியில ராமானுஜர் இருந்துருக்கிற போது ஒரு முறை ஆளவந்தார் காஞ்சிபுரத்துக்கு தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்தார். அப்போ திருக்கச்சினம்பிகள் இடத்துல கேட்டார், யார் ராமானுஷர்னு சொன்னா, அதோ அழகா போறேரே அவர் தான் ராமானுஷர்னு சொன்ன போது அந்த ராமானுஷர் யாதவ பிரகாசருடைய கோஷ்டியிலிருந்து பிரிந்து வந்து நம்முடைய சித்தாந்தத்துக்கு வரணும் அப்படின்னு சுவாமி ஆளவந்தார் கருமாணிக்க வரதர் சன்னதியில ஒரு சரணாகதி பண்றார். யஸ்ய பிரசாத கலயா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச வக்தி மூகஹ அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. எம்பெருமானே தேவாதிராஜா, எந்த உன்னுடைய கருணையினாலே காது கேட்காதவனுக்கு காது கேட்குமோ, எந்த உன்னுடைய கருணையினாலே கண்ணில்லாதவனுக்கு பார்வை வருமோ, எந்த உன்னுடைய கருணையினாலே வாய் பேச முடியாதவன் பேசுவானோ, எந்த உன்னுடைய கருணையினாலே பிள்ளை பெறாத பெண் பிள்ளைகளை பெறுவாளோ, அந்த உன்னுடைய அளவில்லாத கருணையினாலே ராமானுஷரை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு தந்தருள வேணும் அப்படின்னு ஆளவந்தார் பிரபத்தி பண்ணினார். அந்த சரணாகதியை ஏத்துண்டு ராமானுஜரை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஜெகதாச்சாரியனாக ஆக்கினவன் தேவப்பெருமாள். கூரத்தாழ்வானை திருக்கச்சினம்பிகள் மூலமாக ராமானுஜருடன் சேர்த்து வைத்தவன் தேவப்பெருமாள். அதே கூரத்தாழ்வான் நம்முடைய சம்பிரதாயத்திற்காகவும் ராமானுஜருக்காகவும் தன்னுடைய பார்வையை இழந்து நின்ற போது ராமானுஜருடைய தூண்டுதலின் பேரில் அவருக்கு ஞான கண்ணை கொடுத்தவன் தேவப்பெருமாள். ஸ்ரீவாஷ்ய காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருந்த வாத்ஸ்ய வரதாச்சாரியரை அம்மா என்று அழைத்து நடாதூர் அம்மாள் ஆக்கினவன் தேவப்பெருமாள். அவருடைய சிஷ்யர்களில் ஒருவரான சுதர்சன சூரி பட்டரை ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானமான ஸ்ருத பிரகாசிகையை பண்ண வைத்து ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணினவன் தேவப்பெருமாள். சுவாமி தேசிகனின் ஆச்சாரியரான கிடாம்பி அப்புள்ளார் முதலானவர்களுக்கு அம்மாள் மூலமாக காலக்ஷேபத்தை நடத்தி வைத்தவன் தேவப்பெருமாள். சுவாமி தேசிகனை அப்த பூர்த்தி அன்னைக்கு அனுகிரகம் பண்ணினவன் தேவப்பெருமாள். சுவாமி சாதிக்கிறார், உன்னே புகழென்னு உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்னே அடைக்கலம் கொண்டனம் அத்திகிரி திருமால். சுவாமி அப்தபூர்த்தி அன்னைக்கு முதல்ல பெருமாளை சேவிக்கிறதுக்கு அழிச்சுட்டு போறா. அன்னைக்கே சுவாமி அர்ச்சகர் மூலமா இந்த குழந்தை பெரிய மகானா வரும்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த அனுகிரகத்தினாலதான் நான் இத்தனை காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு சுவாமியே சாதிக்கிறார். அப்படி சுவாமி தேசிகனை ஆச்சாரியனாக ஆக்கினவன் தேவப்பெருமாள். சுவாமி தேசிகனுடைய 5 வயசிலே பிராச்சாரியரான நடாதூர் அம்மாள் மூலமாக இவன் நம்முடைய தர்சன ஸ்தாபகரா இன்னொரு எம்பெருமானாராக வருவான் அப்படின்னு அனுகிரகிக்கப்பட்டு சுவாமி தேசிகன் நமக்கு சம்பிரதாய ஆச்சாரியராக எழுந்தருளியதும் தேவப்பெருமாளுடைய கருணையினாலே. சோழசிம்மபுரம் சண்டமாரத்தம் தொண்டையாச்சாரிய சுவாமிக்கு
கருட சேவை என்று சோழிங்கபுரத்திலே தக்கான்குளக்கரையிலே சேவை சாதித்தவனும் நம்முடைய தேவப்பெருமாள் தான். இப்படி பல அடியவர்கள், ஆழ்வார்கள் காலத்திலிருந்து ஆச்சாரியர்கள் காலம் வரைக்கும் இன்னைக்கும் பல அடியவர்களுக்கும் பலவிதமான லீலைகளை புரிந்து அனுகிரகம் பண்ணிக்கொண்டு சேவை சாதித்துக் கொண்டு நம்ம எல்லாரையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறவன் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும். அவனுடைய திரு அவதார நன்னாளிலே ஏதோ ஒரு பூனையானது பெரிய பார்க்கடலிலே ஒரு ஓரத்திலே நாவாலே 2 துளி பாலை நக்கி சாப்பிடுவது போல அவனுடையதான வைபவத்தை நம்மாலே அனுபவிக்க முடிந்தது. அந்த எம்பெருமானை இருந்திடத்தில இருந்தே தியானம் பண்ணிண்டு அவனுடைய அவதார உற்சவமான இன்னைக்கு அவனுடைய அனுகிரகத்தையும் பெருந்தேவி தாயாருடைய அனுகிரகத்தையும் பிரார்த்தித்து நிற்போம். காஞ்சியாம் அஸ்திகிராவபீஷ்டவரதோ தேவி பிருகண்ணாயிகா தீர்த்தம் சேஷசரோ விமானமபி வைதத் புண்ணியகோட்யாஹ்வயம் யக்ஞே பங்கஜ சம்பவாய புரதः பశ్చాన్ముఖः பாவகாத் பிரத்யக்ஷः சகனைः சுராசுரகணைः சேவ்யோ பவத்சூரிபிஹி. காஞ்சிபுரத்திலே ஹஸ்திகிரி மலைன்னு சொல்லக்கூடிய மலையிலே பிரம்மாவினுடைய யாக குண்டத்திலே பெருந்தேவி தாயாரோடு கூட விலங்குபவனான வரதன்னு சொல்லக்கூடிய தேவப்பெருமாள் அனந்த சரஸினுடைய கரையிலே புண்ணியகோட்டி விமானத்துக்கு நடுவிலே மேற்கு பார்த்தவாறு திருமுக மண்டலத்தை வைத்துக் கொண்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் சேவை சாதித்தவனாக அன்று எழுந்தருளியிருந்தானே அந்த எம்பெருமான் இன்னைக்கும் நம்மை அனுகிரகிப்பதற்காக காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அவனுடைய திருவடிகளை சென்று சேர்ந்து சேவித்து அனுகிரகம் பெறுவோமாக. தேவப்பெருமாளுடைய அனுபவத்தை எத்தனை மணிக்காலங்கள் சொல்லிக் கொண்டு போனாலும் முழுசா சொல்லி முடிக்க முடியாது. இத அடியேன் சொல்லல, சுவாமி தேசிகனே சொல்லிட்டார். வரதராஜ பஞ்சாசத் கடைசியில நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூப்யம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே பிலாஷஹா. இப்படி மகிமை உடைய தேவப்பெருமாளை, பல வாகனங்களிலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய தேவப்பெருமாளை, பற்பல உற்சவங்கள் கண்டருளி நம்மளையெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய தேவப்பெருமாளை, பல வண்ண ஆடைகளையும் பல வண்ண மாலைகளையும் பல திருவாபரணங்களையும் சாத்திக்கொண்டு தன்னுடைய அழகாலே நம்மளை எல்லாம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய தேவப்பெருமாளை இங்கேயே இப்படியே சேவிச்சுண்டிருந்தா ஸ்ரீவைகுண்டம் கூட நேர்க்க வேண்டாம். தேவப்பெருமாளுடையதான இந்த அர்ச்சாவதார அனுபவமே எனக்கு போதும்னு சொல்லி சரணாகதி மார்க்கத்தை லோகத்திலே ஸ்தாபித்த சுவாமி தேசிகனே சொல்றார். அப்படின்னா மோட்சத்தை காட்டிலும் வசந்த இன்பமாக அமிர்தமாக இருக்கக்கூடியது தேவப்பெருமாளுடைய திருமேனி சேவை, தேவப்பெருமாளுடைய உற்சவ சோபை. அதுவும் அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அப்படின்னு நாளுக்கு நாள் பெருமாளுடைய உற்சவ சோபை அதிகரிச்சுட்டே போறது. அதை சேவித்து சேவித்து என்னுடைய ஆத்மாவானுடைய பிரகாசம் அப்படியே ஜாஸ்தியாயிண்டே போறதுன்னு சுவாமி தேசிகன் அனுபவித்தாரு. இதையெல்லாம் வார்த்தையாலே வர்ணிப்பதற்கு ஆதிசேஷனாலும் முடியாது. ஆகையினாலே தேவப்பெருமாளுடையதான அனுபவத்தை அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தையும் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாருமே நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பெருந்தேவி தாயாருடையவும் தேவப்பெருமாளுடையவும் அனுகிரகத்தினாலே நம் எல்லோருக்கும் எல்லா விதமான ஸ்ரேயசுக்களும் ஏற்பட்டு முக்கியமாக அவனுடைய திருமேனி அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ பேரருளால பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.